ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லீமா ரவுஸ் நம்மோட இருக்காங்க. வணக்கம் மேடம், முதல்ல வாழ்த்துக்கள். லால்குடி தொகுதியில் நீங்க போட்டியிட்டது எப்படி இருந்துச்சு? அங்க களம் எப்படி இருந்துச்சு? குறிப்பா வெற்றி பெற்றிருக்க அந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு லால்குடி மக்களுக்கு நம்ம சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் அனைவருமே நல்ல சப்போர்ட்டாக வேலை செஞ்சு நல்ல வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. அந்த லால்குடி தொகுதி நம்பர் 1 தொகுதியா தமிழ்நாட்டிலே நான் செய்து காமிப்பேன். 108 இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில ஆட்சி அமைக்கிற முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தாவேகா ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? என்ன நிலையில இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. நல்லபடியா நடக்கும்னு நான் நினைக்கிறோம். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? குறிப்பா ஆட்சியில பங்கு தர்றது சம்பந்தமாவா, இல்ல துணை முதலமைச்சர் தொடர்பாவா? என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்? அது தலைவருக்கு தான் தெரியும். சிஎம் லெவல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அது தலைவர் தான் முடிவு எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த சூழல்ல? தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். ஆனா பேச்சுவார்த்தை தற்போது நிலையில போயிட்டு இருக்கு, சுமூகமா போயிட்டு இருக்குது. விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பாங்களா? தலைமை அறிவிப்பாங்க. தலைமை கழக தலைவர் நம்ம எடப்பாடி அண்ணன் அறிவிப்பாங்க. வரப்போகும் சிஎம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியில் ஆணைக்கு இணங்க அண்ணன் பாக்குமார் மாவட்ட தலைவர் அவருக்கும் அவர் வழியிலும் அண்ணன் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் NR சிவபதி அண்ணன் அவர்கள் மிக அருமையாக என்னை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒன்றிய செயலாளர், அனைத்து ஒன்றிய செயலாளரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க லால்குடிக்கு. அதேபோல் லால்குடி மக்கள் பொதுமக்கள் சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், அதேமாரி போலீஸ் ஆஃபீஸர்கள், மீடியா, அதேமாரி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வெற்றி பெற வச்சாங்க. லால்குடி மக்களுக்கு வெற்றி பெற வச்சது நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதேபோல் அனைவருக்குமே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் லால்குடி மக்கள் அடிப்படை வசதி கேட்டிருக்கிறாங்க, பாத்ரூம் வசதி, அப்புறம் தண்ணி குடிநீர் கேட்டிருக்கிறாங்க, குடிநீர் பைப்பு, நெல் குடோனு, நெல் தானிய குடோன் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் மாணவ செல்வங்கள்லாம் கிரவுண்டு கேட்டிருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. அது மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம். அதே போல் நாங்களும் அந்த லால்குடி மக்களுக்கு நம்பர் 1 தொகுதியாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். டீமோரோஸ் மார்டின் அது என்னை வெற்றி பெற செய்திருக்காங்க. அவர்களுக்கு அனைத்து பொதுமக்கள், உறவினர்கள், என்னுடைய லால்குடி சொந்தங்கள் தான் சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சாங்க. ஒன்றிய செயலாளர் சூப்பர் நடேசனா இருக்கட்டும், அதே போல சிவகுமார் அண்ணன், பொன்னிசேகர், அதே மாதிரி நம்ம அருணகிரி அண்ணன், சிவகுமார் அண்ணன், அதே மாதிரி நம்ம பிச்சைப்பிள்ளை அவர்கள், ஜேக்கப் அவர்கள், அனைத்து ஒன்றியமும் நல்ல வேலை செஞ்சாங்க. அதே போல மகளிர்களும் செல்வமேரி அவர்கள், அதே போல நம்ம ஜெயா, உஷா, கீர்த்தனா எல்லாருமே நல்லா வேலை செஞ்சாங்க. உங்க குடும்பத்திலிருந்து 3 பேர் சட்டமன்ற உறுப்பினரா இப்போ வந்திருக்கிறீங்க. குறிப்பா தமிழகத்துல நீங்க உட்பட 2 பேரும், புதுச்சேரியில ஒருத்தரும். இந்த கிரிட்டிக்கை பாசிட்டிவா பாக்குறீங்களா, நெகட்டிவா பாக்குறீங்களா? ஒரே குடும்பத்துல 3 எம்எல்ஏன்றது இல்ல, பாசிட்டிவா தான் பாக்குறேன். எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஏன்னா 3 கட்சி இல்ல, இது மிரக்கல் தான் சொல்லலாம். நாங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் 3 பேருமே. இது எங்களுக்கு நாங்க இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இது. தமிழகத்துல 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட இதை எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல முடியாது. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி அண்ணன் கழகத்தோட நெக் டு நெக் கடைசி வரைக்கும் அதுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். எது பேச்சுவார்த்தை, எது சம்பந்தமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எது பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமா, தாவேகாவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் கண்டிப்பா. தேங்க்யூ, நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி குறிப்பிட்டீங்க. இவர் ஏதோ முதலமைச்சராக பேச்சுவார்த்தை நடக்காது.
இல்லை நடந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. தாவேகா சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் அது தெரியல. கண்டிப்பா இப்ப தாவேகா தலைவர் விஜயோட எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. நன்றி நன்றி ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.